நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த gift நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அசோக். ஹாய் அசோக். நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா? ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு? நீங்க தான் கூடிய சீக்கிரமே எங்க வீட்டுக்கு மருமகளா வர போறீங்களே. ஹாப்பி தீபாவளி. இந்தா, இது உனக்கு தான். வாவ், இந்த புக்கா? இந்த புக்கை வாங்க தான் நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இது ஒரு ரெக்கார்ட். இவ்ளோ கம்மியான டைம்க்குள்ள நான் யார் கூடயும் ஃப்ரெண்ட் ஆனதே கிடையாது. நான் யார் கூடயாவது ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைச்சா அவங்கள பத்தி நான் நிறைய விஷயங்களை விசாரிப்பேன். அவங்களோட கேரக்டருக்கு என்ன, அவங்களோட ஹாபிஸ் என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆவேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அசோக்? இது எனக்கு ஒரு ரெக்கார்ட் பிரேக் தான். தேங்க் யூ அண்ணி. ஜீவிதா, அசோக்க சிரிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா? ஆனா நீ அவனை சுலபமா சிரிக்க வச்சுட்ட. விஸ்வா அண்ணி, ஹாப்பி தீபாவளி. சேம் டு யூ. இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட். தேங்க் யூ so much. நான் இதை ஓபன் பண்ணலாமா? ஷூர். எனக்கு உங்களோட டேஸ்ட் பத்தி தெரியாது, ஆனா ஒரு விஷயத்தை பத்தி நல்லா தெரியும். உங்க அண்ணனும் நீங்களும் இந்த வீட்ல ராமன் லக்ஷ்மணன் மாதிரி இருக்கீங்க. மாலதி சரியா தான் சொல்லியிருக்கா. அண்ணி ரொம்ப நல்லவங்க. ராமன் மாதிரி என் அண்ணனுக்கு இவங்க தான் சீதை. தேங்க்யூ. இந்த ராமனையும் சீதையையும் சேர்த்து வைக்க இந்த லக்ஷ்மணனுக்கு இந்த வானரத்தோட உதவி தேவைப்படுது. மாலதி, என்கிட்ட தாத்தா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். அது என்னன்னா, நான் தாத்தா கிட்ட போய் அன்னைக்கு இந்த வீட்டை சுத்தி காட்ட போறேன்னு சொல்ல போறேன். இதுல 2 லாபம் இருக்கு. ஒன்னு, விருந்தாளிய நல்லா கவனிக்கிறேன்னு தாத்தா நினைப்பாரு. இன்னொன்னு, இவன் தான் என் உண்மையான பேரன்னு பெருமைப்படுவாரு. He will proud of me. இப்ப பாரு எப்படி வேலை செய்யுதுன்னு. இது எப்படி வேலை செய்யும்? பாக்கதானே போற, வா. கல்யாணம் நடக்க போற கிரவுண்ட சம்பந்தியமா நீங்க ஒரு தடவை வந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி. என்னது கிரவுண்டா? உங்க வீடு தான் பெரிய மாளிகை மாதிரி இருக்கே, அப்புறம் எதுக்காக கிரவுண்ட்ல கல்யாணம்? இந்த வீட்ல தான் 4 கல்யாணம் பண்ணலாமே. பாருங்க, வீடு என்னவோ பெருசாதான் இருக்கு, ஆனா 2000 விருந்தாளிங்க தங்கறதுக்கு இங்க இடம் இல்ல. 2000 பேரா? கல்யாணமா இல்ல திருவிழாவா? டேய் தாமு, நீ இந்த கூட்டத்துல தொலைஞ்சிடாத என்ன? சரிம்மா, விடுங்க. தாத்தா, நான் ஜீவிதா அன்னைக்கு இந்த வீட்டை சுத்தி காட்டவா? நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா என்னை பத்தி அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்கல்ல. அவங்கள பத்தி நானும் புரிஞ்சுப்பேன். சரிப்பா, நீ ஒரு வேலை பண்ண, வினயையும் உன் கூட கூட்டிட்டு போ. சரிங்க தாத்தா. நானும் இந்த வீட்டை பார்க்கணும். நானும் உங்க கூட வரேன். ஆமா, நான் இந்த வீட சுத்தி பார்க்கல. அப்படின்னா என் கூட வாங்க, நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். இல்ல, நான் தான் சுத்தி காட்டுவேன். ஓகே வாங்க நீ, நான் உங்களுக்கு இந்த வீட்டை சுத்தி காட்டுறேன். அக்கா வாக்கா ப்ளீஸ். அண்ணா வா. அண்ணி, முதல்ல எங்க வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை உங்களுக்கு நான் சுத்தி காட்டுறேன். இந்த ஃப்ளோர்ல தான் என் ரூம், தாத்தா ரூம், அத்தை ரூம் எல்லாமே இருக்கு. அதுவும் அந்த பெயிண்டிங்க பாத்தீங்களா? அத வரைஞ்சது ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் லட்சுமி நாராயணன். இல்ல அசோக், அத வரைஞ்சது லட்சுமி நாராயணன் இல்ல, துர்கா பிரசாத். இல்ல, என்னோட இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்க வாய்ப்பே இல்ல. தாத்தா தான் இதை என்கிட்ட சொன்னாரு. நான் ஏத்துக்க மாட்டேன். வேணும்னா தாத்தா கிட்ட இருக்க புக்க படிச்சு பாருங்க. அப்படின்னா அதை எடுத்துட்டு வா, படிச்சு பார்த்து ஒத்துக்கிறேன். சரி, உடனே கொண்டு வரேன். ஒரு விக்கெட் விழுந்துச்சு. விஸ்வா, இந்த ரூம்ல என்ன இருக்கு? இதுதான் எங்க வீட்டு கிச்சன்.
தீபாவளி ஸ்பெஷல் டின்னர் எல்லாம் இங்க தான் இருக்கு. இந்த கிச்சனுக்குள்ள எப்போதுமே 8 வகையான இனிப்பு பலகாரங்கள் இருக்கும். 8 வகை. நிஜமாவா? அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கா? நீங்க போய் சுத்தி பாருங்க, நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வரேன், இப்போ வந்துடுறேன். அண்ணி, நீங்க எங்க வீடு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல, சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? இதுதான் எங்க தாத்தாவோட ஸ்பெஷல் ரூம். அண்ணி, இந்த ரூமுக்குள்ள எங்க தாத்தா முக்கியமான விஐபிஸ மட்டும் தான் அலோவ் பண்ணுவாரு. சரி, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். இல்ல நான் சொல்றேன். 2 நிமிஷம், இதோ வந்துடுறேன். அக்கா, பாட்டி எனக்கு ஒரு முக்கியமான வேலை சொன்னாங்க. நான் போலனா கண்டிப்பா இருந்துட்டு வாங்க. பாய். வினய், ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்ன பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. இந்த கஷ்டத்தை என்னால நிச்சயமா தாங்கிக்க முடியும். ஆனா எனக்கு பாட்டி பத்தி நினைச்சாதான் அவங்களால நிச்சயமா இதை தாங்கிக்கவே முடியாது. வினய், ப்ளீஸ் வினய், நீங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு எடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினய், ப்ளீஸ் வினய், நீங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு எடுங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. டாக்டர் மதனை நான் என்னைக்குமே காதலிச்சதே கிடையாது வினய். இதோ உண்மை, என்ன நம்புங்க. டாக்டர் மதனை நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஷிப் தவிர எங்க 2 பேருக்குள்ள வேற ஒண்ணுமே இல்ல. மாலதி தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பா புரிஞ்சுக்கிட்டா. ஆனா அந்த மாதிரி என்னால எனக்கு சுத்தமா இருந்ததே கிடையாது. என்னால உறுதியா சொல்ல முடியும், எனக்கும் டாக்டர் மதனுக்கும் எந்த உறவும் இல்லைன்னு. நீங்க என்ன கேட்கலாம், நீ ஏன் இது எல்லாத்தையும் என்கிட்ட முன்னாடியே சொல்லாம மறைச்சிட்டேன்னு. என்ன நான் மறைக்கிற அளவுக்கு அதுல எதுவுமே கிடையாது வினய். எதுவுமே இல்லாத விஷயத்த நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? அதுவும் இல்லாம அதுக்கான நேரமும் சரியான சந்தர்ப்பமும் எனக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது டாக்டர் மதனை பத்தி நான் உங்ககிட்ட எப்படி வினய் சொல்லுவேன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? சொல்லுங்க வினய். நான் கடவுள் சத்தியமா உங்ககிட்ட சொல்றேன் வினய், எனக்கும் டாக்டர் மதனுக்கும் எந்த விதமான உறவும் இல்ல. உங்களுக்கு இன்னும் என்னோட பேச்சுல நம்பிக்கை இல்லைன்னா நான் என்னோட அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ணட்டுமா? நான் உங்களை சந்திச்ச முதல் நாளே என்னோட மனசு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு என் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. என் வாழ்க்கையே நீங்க தான். இன்னும் உங்களோட மனசுல ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இப்பவே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் நான் எல்லாரையுமே சரியா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நினைச்சேன். எதனாலன்னு தெரியல,
உன்கிட்ட பழகினதுக்கு அப்புறம் கூட உன்னை நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்தக்கூட முடிவு எடுத்துட்டேன். ஆனால் நீ சரியான நேரத்துக்கு வந்து எனக்கு புரிய வச்சுட்ட. இல்லைன்னா என்னோட வாழ்க்கையில் ஒன்று மாதிரி ஒரு பொக்கிஷத்தை நான் தவற விட்டுருப்பேன். ஜீவிதா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. வினய், நீங்க ப்ளீஸ் எழுந்துருங்க. வினய், யாராவது பாத்துட்டு போறாங்க. பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். யாராவது கேட்டு போறாங்க. கேட்டா கேட்டு போட்டோம். யாராவது வந்துருவாங்க. வந்தா வந்துட்டு போட்டோம். ஐயோ வினய், ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. முதல்ல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியதே எனதுள்ளம், பெருகியதே விழி வெள்ளம், நின்னோடும் நீதான். இதுக்கு அர்த்தம் கல்யாணத்துக்கு சம்மதமா இல்ல மன்னிச்சதுக்கா? ரெண்டுத்துக்குமே. மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியதே எனதுள்ளம், பெருகியதே விழி வெள்ளம், விண்ணோடும் நீதான் மண்ணோடும் நீதான் கண்ணோடும் நீதான் வா. வினாய், எங்க இருக்க? உங்களை அத்தை கூப்பிடுறாங்க. உன்னை விட்டு பெரிய மனசே இல்லை. உன் தங்கையை பத்தி நீ எவ்வளவு கவலைப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியுது ஜீவிதா. நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை நான் உன் அளவுக்கு ரொம்ப பொறுப்போட பார்த்துப்பேன். இனி உன் சந்தோஷமும் உன் தங்கையோட சந்தோஷமும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஜீவிதா. ஐ ப்ராமிஸ். தேங்க்யூ. வினாய், கிளம்பலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு கார்ட்ஸ் விளையாடி பார்க்கலாமா? உங்க எல்லாருக்கும் கார்ட்ஸ் எப்படி விளையாடணும்னு தெரியும்ல?
ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா என்கிட்டயோ இல்ல தாத்தா கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு நீங்களே சொல்லுங்க இளவரசே. அடுத்த ப்ரோக்ராம் நம்ம எல்லாரும் வெளியே போய் ஹாப்பியா பட்டாசு வெடிச்சு கொண்டாடலாம். நீ வெளியே போய் அதுக்கான ஏற்பாடுகளை பாரு. சரிங்க தாத்தா. சரி, நாம ஃப்ரெண்ட்லியா விளையாடலாமா இல்லனா பெட் ஏதாவது வச்சு விளையாடலாமா? ஆமா, பெட் வச்சு விளையாடாதான் நல்லா இருக்கும். நாங்கெல்லாம் ரிஷிகேஷ்ல பெட் வச்சு தான் விளையாடுவோம். ஒவ்வொரு ஆட்டத்திலயும் 10-20ன்னு பெட் கட்டி விளையாடாதான் ஆட்டம் களை கட்டும். 500 ரூபாயா? உங்களுக்கு சில்லறை வேணுமா? என்கிட்ட இருக்கு. இல்ல தேங்க்யூ. நாங்க 500-1000 தான் பெட் கட்டி விளையாடுவோம். காசெல்லாம் சும்மா விளையாட்டுக்காக தான். நம்மெல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிற இந்த நேரத்தை ஜாலியா விளையாடி டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் வேணா உங்க தரப்புல 10,000 ரூபாய் பந்தயம் கட்டுறேன். சம்பந்தமா நீங்க தான் தப்பா எடுத்துக்கலையே. இது எங்க குடும்பத்தோட வழக்கம். சரிங்க. அப்போ பந்தயத்துல யார் ஜெயிச்சாலும் காசு உங்களுக்கு திருப்பி கொடுத்துடணுமா? இல்ல, ஜெயிச்சவங்க உங்க காசை எடுத்துக்கலாம். தோத்தவங்க இந்த கேமை விட்டு போகணும். எனக்கு இப்பதாங்க புரியுது நீங்க எதுக்காக காசு கொடுத்தீங்கன்னு. எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்திருக்கீங்க. ஆனா யாரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் திரும்பவும் பணம் உங்ககிட்ட தானே வரும். நான் சொன்னலக்கா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்னு. நீ தான் என் பேச்ச கேட்கவே இல்ல. ஆமா மாலதி, நீ மட்டும் இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலனா இந்த பிரச்சனையும் முடிஞ்சிருக்காது. நீ தங்கச்சி கிரேட். வாவ் அக்கா, உங்க ஸ்மைல் 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமா எரியுது. அப்புறம் இந்த கேம்ல எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு எல்லா படத்தையும் நானே ஜெயிக்க போறேன். மாலதி, தயவு செஞ்சு விளையாட்ட வினையாக்கிடாத. ஒருவேளை நீ தோத்துட்டாலும் கவலைப்படாத. இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வேண்டாமே ப்ளீஸ். அக்கா, நான் பிரச்சனை பண்ணுவேனா? என்னைக்காவது என்னால பிரச்சனை வந்திருக்கா? காமெடி பண்றியா? நான் சீரியஸா சொல்றேன் மாலதி, எந்த பிரச்சனையும் வேண்டாம். ஓகே தாயே. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ப்ராமிஸ், ப்ராமிஸ். சரி, யாரெல்லாம் விளையாட போறீங்க? மாமா, நான் இந்த விளையாட்டுல கலந்துக்கல. சும்மா வேடிக்கை மட்டும் பாக்குறேன். ஏன்னா எப்படி நான் முதல் ரவுண்ட்லயே தோத்துருவேன். எனக்கும் இந்த விளையாட்டெல்லாம் விளையாட தெரியாது. அதை நான் வேணா சும்மா உங்களோட இருந்துக்கிட்டுமா? சரிம்மா. நீங்க விளையாடுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னன்னா, நாளைக்கு ஒரு கேஸ் ஹியரிங் வருது. அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். இவர் எப்பவுமே இப்படிதாங்க. அந்த காக்கா காக்கா படத்துல கூட சூர்யா எப்ப பார்த்தாலும் ஜோதிகாவை விட்டு வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டே இருப்பாரு. இவர மாதிரி இவரை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ஒரு பண்டிகையோ இல்ல நல்ல நாளோ என்னைக்குமே இவர் என் கூட இருந்ததே இல்ல. எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாதா? சுந்தர், உட்கார். மருமக சரியா தான் சொல்றா. வேலை எவ்வளவு முக்கியமோ குடும்பமும் அந்த அளவுக்கு முக்கியம். நீ விளையாடு. சூப்பர் மாமா. நான் என்ன சொல்ல வரேனா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. முதல் தடவையா நீங்கெல்லாம் எங்க கூட விளையாடுறதுனால உங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லி ஆகணும். ஷாலினி தான் இந்த கேம்ல சாம்பியன். இது வரைக்கும் இவகிட்ட யாரும் ஜெயிச்சதில்ல. ஃபேமிலி ரெக்கார்ட். நான் முடிச்சிட்டேன். தாமு தோத்துட்டான். நான் தோத்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இதோட முக்கியமான வேலை எனக்கு அங்கதான் இருக்கு. என்னை விட்டுட்டு அவங்க சமோசா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் வேணும்ட்டே தோத்துட்டேன். கார்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் வந்திருக்கு. ஆனா எந்த கார்டை போடணும்னு தெரியல. அப்பா, நான் விளையாடவா வேண்டாமான்னு கார்ட்ஸை பார்த்து சொல்றீங்களா? எல்லாரும் உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்கவுங்க விளையாட்டு அவங்க தான் விளையாடணும். நான் ஷாலினியோட கேமை பார்த்துட்டேன். அதனால இப்போ உங்ககிட்ட என்ன காசு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, அப்படின்னா இதுதான் என்னோட பெட். என் கேம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்க. இந்த விளையாட்டுல நியாயமா பார்த்தா அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களை தேடி வெற்றி வரும். இன்னைக்கு அந்த அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்குன்னு பார்ப்போம்.
10,000 ரூபாய் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். இந்த பணத்தை யாரு ஜெயிச்சாலும் கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் பார்ட்டி வைக்க சொல்லி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். பிரேமாக்கா நிச்சயமா என் புருஷன் தான் ஜெயிப்பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். சீட் பண்றியா? என் கார்ட்ஸ்ல எட்டி பார்த்து சீட் பண்றியா? உன் தலைமுடியெல்லாம் பறக்குது. அப்படி என்னதான் ஷாம்பு யூஸ் பண்ற? நான் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணா உனக்கு என்ன? வேலையை பாக்குறியா? என்னோட பெட். வினய், உங்களுக்கு காஃபி? இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ எனக்கு காஃபி வேண்டாம். கடவுளே, நீ வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ.